நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, யோகங்கள் வரிசையில் நீச்சபங்க ராஜயோகம் ஒரு ஜாதகத்தில் என்ன அமைப்பை தரும். அப்போ இந்த நீச்சபங்க ராஜயோகம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை நோக்கி பயணிக்க வைக்கின்றது, அப்போ அதனுடைய விதிகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிற, அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்பது ஒரு மனிதனுடைய அந்த கிரகத்துடைய தசை நடைமுறையில் வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஒரு உச்ச வாழ்க்கையை தருகின்றது என்பது நிதர்சனமான உண்மைங்க. இது நிறைய உதாரண ஜாதகங்கள் சொல்லலாம். தற்போது கூட பாரத பிரதமராக இருக்கக்கூடிய திரு மோடிஜி ஐயா அவருடைய ஜாதகத்தில் நீச்சபங்க ராஜயோகம் வந்தாங்க. அந்த இடத்துல நீச்சபங்க ராஜயோக தசை தொடர்ச்சியாக 3 முறைக்கு மேலாக பிரதமராக இருக்காங்கல்ல, 3வது முறையாக பிரதமராக இருக்காங்கல்ல. இதற்கெல்லாம் அமைப்பு தருவது எது? அந்த நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற இந்த அற்புதமான தசை தாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த நீச்சபங்க ராஜயோகம் இருந்தாலே அது பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வைக்கக்கூடிய அமைப்பானது ஏற்படும் என்று சொல்லலாம். அவருடைய லக்னத்தை பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம், லக்னத்திலே செவ்வாய் இருப்பார், சந்திரன் இருப்பார். சந்திரன் அங்கே நீச்சமாகி செவ்வாய் எந்த இடத்துல ஆட்சியாக இருக்காரா, அப்போ நீச்சபங்க ராஜயோகங்கிற பாயிண்ட் வந்ததுனால சந்திரதசை செவ்வாய் தசை தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த 17 ஆண்டுகள் பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வைக்கின்றது அப்படின்னு சொல்லலாங்க. இதற்கு என்ன சார் விதிகள்? நீச்சபங்கமாக ஒரு ஜாதகம் இருக்குன்னா அதற்கு விதிகள் இருக்குமா? என்னென்ன விதிகள்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும், எப்படியெல்லாம் ஒரு கிரகம் நீச்ச பங்கம் அடையும். ஒன்றே ஒரு கிரகம் நீச்சமாயிட்டா உடனே அவர் ஒன்று நீச்சமாயிடுச்சு, லக்னாபி நீச்சமாயிட்டார், தேரமாட்டார், இந்த கிரகம் நீச்சமாயிடுச்சு, அந்த கிரகத்தால் ஒன்றுமே கிடைக்காது, உங்களுக்கு அது கிடைக்காது இது கிடைக்காது என்ற அமைப்பெல்லாம் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாதுங்க. அப்போ விதிகளை நாம் பார்க்கக்கூடிய அதே வேளையில் விதி விலக்குகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்போ நீச்சபங்க ராஜயோகத்திற்கு என்னென்ன விதிகள் இருக்குது? முதல்ல நம்ம பார்க்கும்போது அந்த நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி பெறுதல். உதாரணத்திற்கு ஒரு மீனத்தில் புதன் நீச்சமாக இருக்காரு வச்சுங்க, அதற்கு வீடு கொடுத்த குரு அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கிறது, அல்லது இன்னொரு வீடான தனுசில் ஆட்சியாக இருக்கார். அப்போ நீச்சனுக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சி பெற்று அமர்ந்தால் நீச்ச பங்கம் என்ற பாயிண்ட் வந்துடும். அப்போ நீச்சம் கிடையாது புதன் எடுத்துக்கொண்டீங்க, புதன் நீச்சன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா புதனுக்கு வீடு கொடுத்த குரு எங்கே இருக்கார்? ஆட்சி பெற்ற நிலையில் தனுசு வீட்டில் இருக்கார், அல்லது அந்த இடத்துல இருந்தாலும் சரி. அதற்கடுத்து நீங்கள் பார்க்கும்போது நீச்சனே பரிவர்த்தனை பெறுவது, நீச்சனே பரிவர்த்தனை. அது எப்படி சார் பார்க்குறது? மீனத்தில் புதன் இருக்கார், கன்னி வீட்டில் குரு இருக்கார், அல்லது மிதுனத்தில் குரு இருக்கார். அப்போ இருவரும் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய வீடுகளை பரிமாறிக்கொள்கின்றார்கள், பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். அப்போ இது போன்ற அமைப்பில் இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பாயிண்ட் வந்துடுது? நீச்சம் பங்கம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும். நீச்சன் வர்க்கோத்தமம் பெறுவது, நீச்சன் வர்க்கோத்தமம் பெறுவது. அது எப்படிங்க சார்? மீனத்தில் புதன் இருக்காருங்க, அதே போல் அதே மீனத்தில் அம்சத்திலே மீனத்திலே புதன் தான் வச்சுக்கலாம். நீச்சன் வர்க்கோத்தம் அடைவதால் புதன் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய நீச்சம் என்ற நிலையில் மாறுகின்றார், நீச்ச பங்கத்தை அடைகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே வந்துருங்க. அப்போ இந்த மாரி விதிகள்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்த்துக்கிட்டே வரணும். அதற்கு அடுத்தது இன்னொரு விதி சொல்கிறோம் பாருங்க, நீச்சனோடு ஒரு உச்ச கிரகம் இணைதல். புதன் மீனமணியில் நீச்சமாக இருக்காரு, அந்த இடத்துல யார் உச்சமாவா? சுக்கிர பகவான் அங்கே உச்சமாவார். அப்போ அந்த புதனோடு அந்த சுக்கிரன் நெருக்கமாக இணைவது நீச்ச பங்கம் என்ற பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. நீச்ச பங்கம் என்ற பாயிண்ட் வந்துடும். நீச்சன் லக்ன கேந்திரத்திலோ சந்திர கேந்திரத்திலே இருக்கிறது. சந்திர கேந்திரம்னா நீங்கள் உடனே வளர்பிறை சந்திரனுடைய கேந்திரமாக இருக்கிறது நல்லது, அல்லது ஓரளவுக்கு அர்த்த சந்திர கேந்திரமாக இருந்தால் நல்லது. தேய்பிறை சந்திரனாக அமைப்பில் இருந்ததுன்னா அது சிறப்பில்லைங்கிற. ஆனால் புதனுக்கு அந்த அமைப்பு வராது. ஏன்னா புதன் சூரியன், இந்த புதன் சூரியன் சுக்கிரன் எல்லாமே முக்கூட்டு கிரகமாக வரும். அப்போ சந்திரனுடைய அமைப்பில் வரும்போது அங்கே என்ன பாயிண்ட் வந்துடும் அப்படின்னா அமாவாசைங்கிற நெருங்கியக்கூடிய நிலையில தான் வந்துடும். ஆனால் அந்த அமைப்பு வராது. ஆனால் தேய்பிறை சந்திர கேந்திரனாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு பெரிய பலன் கிடையாது. ஆனால் வளர்பிறை சந்திர கேந்திரத்தில் இருந்தார்னா பெரிய நல்ல பலம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அப்போ அந்த நீச்சன் சந்திர கேந்திரத்தில் இருந்தால் நீச்ச பங்கம் என்று நம்ம எடுத்துக்கலாங்க. நீச்ச பங்கம், அதுவும் பௌர்ணமி சந்திர கேந்திரத்தில் இருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உதாரணத்திற்கு மீனத்திலே புதன் நீச்சமாக இருக்கார், அதோட சூரியன் இணைந்திருக்கின்றார், அதற்கு நேர் 7ஆம் இடத்துல கன்னி வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போ என்ன சந்திரனாக இருப்பார்? பௌர்ணமி சந்திரனாக இருப்பார். இந்த இடத்துல நீச்ச பங்கம் என்ற பாயிண்டை நம்ம எடுக்கலாம்.
அதற்கு அடுத்தது நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன், அவனும் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறது. அது எப்படி சார் பார்க்கறது? நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறான்னு. அதாவது அதே மீனத்தில் புதன் இருக்காருங்க. புதனுக்கு வீடு கொடுத்த குரு எங்கே இருக்காரு? எங்கே வேணாலும் இருக்கட்டும், ஆட்சி உச்சம் இல்லாமல் சாதாரண நிலையில் இருக்கட்டும். ஆனால் அந்த குரு சந்திர கேந்திரத்தில் இருந்தார்னா நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் சந்திர கேந்திரம். சந்திர கேந்திரம்னா அந்த குரு நின்ற வீட்டிலேருந்து 1, 4, 7, 10 இது போன்ற இடங்களில் சந்திரன் இருப்பது, குரு நின்ற வீட்டிலேருந்து சந்திரன் இருப்பது. அப்போ வீடு கொடுத்தவன் சந்திர கேந்திரத்தில் இருந்தாலும் நீச்ச பங்கம் என்ற பாயிண்ட் இந்த இடத்துல வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீச்சனை நீச்சன் பார்ப்பது, நீச்சனை பார்ப்பது நீச்ச பங்கம்ங்கிற பாயிண்ட் வந்துடும். நீச்சன் பார்க்கறது. உதாரணத்திற்கு மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார், இதில் கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கார், இருவரும் பார்த்துக்கிறாங்கல்ல, இந்த இடத்துல நீச்ச பங்கங்கிற பாயிண்ட் வரும். நீச்சன் வர்க்கோத்தமம் அடைவது, நீச்சன் வர்க்கோத்தமம் பெறுவதும் நீச்ச பங்க விதிகளில் வருங்க. அதே போல் நீச்சன் எந்த நிலையிலும் வக்ரம் பெறுவது, வர்க்கோத்தமம் பெறுவதுங்கிற பாயிண்ட் வரும். வக்ரம் பெறுவதுன்னு என்ன அர்த்தம்? உதாரணத்திற்கு மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார், அந்த இடத்துல அந்த குரு வக்ரம் பெற்றுட்டார்னா நீச்ச பங்கம் என்ற பாயிண்ட் வரும். அதே போல் பரிவர்த்தனை பெறுவது, நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை பெறுவது, இதையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் எப்படி சார் பரிவர்த்தனை பெறுவதுன்னு எடுக்கிறது அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க. மீனத்தில் புதன் நீச்சம், புதனுக்கு வீடு கொடுத்த குரு மகரத்தில் இருக்கார், மகரத்தினுடைய அதிபதி சனி தனுசில் இருக்கார். இப்போ என்ன பாயிண்ட் நீங்கள் எடுக்கணும்? நீச்சனுக்கு வீடு கொடுத்த குரு, அதாவது தனுசு வீட்டில் சனியும் மகர வீட்டில் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை பெற்றாலும் நீச்ச பங்கம், இதெல்லாம் இதில் விதியாக வரும். நீச்சன் வக்ரம் பெறுவதும் இதில் விதியாக வரும். நீச்சனை நீச்சம் பார்ப்பது இன்னொரு முக்கியமான விதி அப்படின்னு பார்க்கும்போது நீச்சன் அம்சத்தில் சுப வர்க்கம் ஏறி அமர்வது. அது எப்படி சார் பார்க்கறது? அம்சத்தில் அவர் சுப வர்க்கம் ஏறி அமர்ந்திருக்காருன்னு, உதாரணத்திற்கு குரு நீச்சமாக இருக்கார், மகரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார், 2ஆம் பாதத்தில் இருக்காருன்னு வைங்க. அப்போ திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்தார்னா குரு அம்சத்தில் எங்கே இருப்பார்? ரிஷபத்தில் இருப்பார். குரு மகரத்தில் நீச்சம்தான், ஆனால் நவாம்சத்தில் எங்கே போய் உட்காருவார்? திருவோண 2ஆம் பாதத்தில் இருந்தார்னா எந்த வீட்டில் இருப்பார்? ரிஷபத்தில் இருப்பார். அப்போ நீச்சன் சுப வர்க்கம், அம்சத்தில் சுப வர்க்கம் ஏறி அமர்வது, இது எல்லாமே நீச்சபங்க ராஜயோக விதிகளில் வருங்க. நீச்சனோடு ஒரு உச்சம் சேருவது மிகப்பெரிய அளவு. இதில் நீச்சபங்க ராஜயோகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட விதிகள் இதில் சேருதுன்னா பெரிய வளர்ச்சி. உதாரணத்திற்கு புதனும் சுக்கிரன் இருக்காங்க, புதன் நீச்சமாய் சுக்கிரன் உச்சமாக இருக்கார் மீனத்தில். ஒரு பௌர்ணமி சந்திரனை பார்க்கும்போது பெரிய ராஜயோகத்தை தரும். நீச்சபங்க ராஜயோகத்தில் பெரிய அளவில் செயல்படும் இது. அப்போ இது போன்ற அமைப்பில் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். நீச்சபங்க ராஜயோகத்தை பொறுத்த வரைக்கும் உதாரணத்திற்கு சூரியனும் சனியும் துலாமில் இணைஞ்சிருக்காங்க சார், இது நீச்சபங்க ராஜயோகம் நம்ம எடுக்கலாமா? எடுக்க முடியாதுங்க. ஏன் சார் எடுக்க முடியாது? சூரியன் அந்த இடத்துல நீச்சமாக இருக்கார், சனி உச்சமாக, பாவத்துவம் தான் இங்கே மேலோங்கி நிற்கும். அதாவது பாவகரத்துடைய சேர்க்கையை பெறுவதா இந்த இடத்துல இது நீச்சபங்கன்னு நீங்கள் எடுக்க முடியாது. செவ்வாயோடு சனி இணைந்திருக்கின்றார், மேஷத்தில் சனி நீச்சங்க, அந்த இடத்துல செவ்வாய் இணைந்திருக்கின்றார். இந்த இடத்துல செவ்வாய் சனி இணைவு என்பது என்ன? இப்போ நீச்சபங்க தருமா? பாவத்துவத்தை தரும், அந்த பாவகம் பாதிக்கப்படுகிற பாயிண்ட் வரும். அப்போ இது போன்ற அமைப்பு வரக்கூடாது. மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார், அந்த இடத்துல சனி இணைந்திருக்கின்றார், இது நீச்சபங்க என்ற அமைப்பில் எடுக்க முடியுமா? சனி பலமாக தான் இருக்கார், ஆனால் குரு பலம் இழக்கின்றார். நீச்சபங்க ராஜயோகத்தில் 2 கிரகங்களும் பலம் இழக்காமல் இருக்க வேண்டும், அந்த பாயிண்ட்டுக்கு வரணும். ஒருவேளை மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார், வீடு கொடுத்த சனி, மகரத்திற்கு வீடு கொடுத்த சனி துலாமில் உச்சமாக இருக்கார், நீச்சபங்க ராஜயோகம், இதை நீங்கள் நீச்சபங்க ராஜயோகம் எடுக்கலாம். அப்போ நீச்சபங்க ராஜயோகம் என்ன செய்யும்? ஒரு ஜாதகம் பலம் இழந்துருச்சு, அந்த ஜாதகம் அந்த கிரகம் பலம் இழந்துருச்சுங்கிற பாயிண்ட்டுக்கே நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை. அதனுடைய காரவத்துவத்தை 100% தராது, 100% தாண்டி தரும் என்று சொல்லலாம். நீச்சபங்க ராஜயோகம் அடைந்தால், நீச்ச பங்கம் அடைந்தால் அந்த 100% தர வேண்டிய தன்னுடைய காரவத்துவத்தை 150% அதிகப்படுத்தி தரும் என்று சொல்லலாம். நீச்சபங்கம் அடையும் போது இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்பது ஜோதிடத்தில் மிக மிக முக்கியமான விதிங்க. இது இந்த அமைப்பு இருக்கக்கூடிய அதே வேளையில் லக்னாதிபதியும் பலம் பெற்று இருந்தால், லக்னத்தோடு சுபகரம் தொடர்பு உள்ளது, லக்னாதிபதியும் பலம் பெற்று இருந்தால் இந்த யோகத்துடைய முழு பலனை ஒரு ஜாதகர் அனுபவிக்க முடியும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை
தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.